Niagara single phase submersible automatic starter இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 3 டைமர் செட்டிங் இருக்குது. அது 3 டைமர் செட்டிங்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக தனித்தனியாக பார்க்கலாம். Niagara single phase submersible automatic starterல இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த டைமர் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி செட்டிங் வைக்கிறது, என்னென்ன ஃபங்க்ஷனுக்காக அது யூஸ் ஆகுதுங்கிறத இப்போ பார்க்குறோம். அதுக்கு எப்படி செட்டிங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னு சொல்லி இப்போ கைட் பண்ணுறேன் நான். ஸோ பேனலுக்கு வெளியில் உள்ள ஆஃப் பட்டனை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த டவுன் ஏரோ எல்லோ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். அகைன் வந்து பேனலுக்கு வெளியிலேருந்து சேவ் பட்டனில் மட்டும் கையை எடுத்தோடனே டிஸ்பிளே ஆன் ஆகும். டிஆர்டி அப்படி வந்தோடனே கையை எடுத்துடலாம். இந்த டிஆர்டி அப்படின்ற பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு மோட்டார் ரன்னிங்லேயே இருக்குது, போரில் தண்ணி இல்லாமல் மோட்டார் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகிட்டு அகைன் ஆன் ஆகிறதுக்கு என்னென்னா தண்ணி ஊறுறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும், போருக்குள்ளே தண்ணி ஊறுறதுக்கு எவ்வளோ நேரம் வேணுங்கிற டைமிங் செட் பண்ணுறது. இப்போ மோட்ரு ரன் ஆகிட்டே இருக்குது, ட்ரை ரன் ஆகி மோட்ரு ஆஃப் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஆன் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து செட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைம் வந்து எவ்வளோ செட் பண்ணணுமோ அது இந்த ஏரோ கீயை வச்சு செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நிமிஷ கணக்கில் தான் இருக்கும். ஸோ செட்டிங்கில் வந்து இப்போ வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 hour வைக்கிறோம் அப்படின்னா 30 பாயிண்ட் வச்சுக்கலாம். 30 பாயிண்ட் வச்சுட்டோன்னா செட் ஆகிக்கும். அகைன் வந்து செட் பண்ண பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா MAT இது வந்து செகண்ட் டைமர். இது என்ன டைமர்னால் மேக்ஸிமம் டைமர்னு சொல்லி இது பேர். இது எதுக்காக அப்படின்னா மேனுவல் பொசிஷனில் வச்சு மோட்டாரை ரன் பண்ணும்போது நீங்கள் ஆன் பண்ணி விட்டு எவ்வளோ நேரம் வந்து மோட்ரு ரன் ஆகி ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணுறதுக்கு உண்டான டைமரு. இந்த டைமர் செட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஏரோ கீயை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் செட் பண்ண பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா CON அப்படிங்கிறது சைக்ளிக் ஆன் டைமர். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து மோட்டார் ரன் ஆகணும், அகைன் வந்து குறிப்பிட்ட டைம் வந்து மோட்டார் ஆஃபில் இருக்கணும், அகைன் குறிப்பிட்ட டைம் மோட்டார் ரன் ஆகணும், குறிப்பிட்ட டைம் மோட்டார் ஆஃப் ஆகணும். இப்படியே வந்து ரொட்டேஷனாக வந்து மோட்டார் வந்து கண்டினியூவாக ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த ரன் ஆகிறது வந்து இந்த டைமில் செட் பண்ணிக்கலாம். இப்போ CONல வந்து ஆன் டைமர் எவ்வளோ நேரம் மோட்டார் ஓடணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான டைமர் செட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 நிமிஷம் வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னா 20 நிமிஷம் மோட்டார் ரன் ஆகும். அகைன் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா COF இது வந்து ஆஃப் டைமர். 20 நிமிஷம் ஓடிட்டு ஆஃப் டைமர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆஃபில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து செட் பண்ணுறதுக்கான டைமர். 1/2 மணி நேரம் ஆஃபில் இருக்கணுங்கிறதுக்காக 30 நிமிஷம் வந்து செட் பண்ணுறாங்க. மறுபடியும் செட் பண்ண பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், கவுண்டிங்ஸ் ரன் ஆகும். கவுண்டிங்ஸ் ரன் ஆகி முடிஞ்ச உடனே இப்போ நம்ம செட் பண்ண டைமர் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து செட் ஆகிக்கும். இந்த கடைசியாக சொன்ன சைக்கிளுக்கு ஆன் டைமர் ஆஃப் டைமர் வந்து ஆட்டோமேட்டிக் பொசிஷனில் மட்டும்தான் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். மேற்சொன்ன வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றினால் Niagara single phase submersible ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரை பொருத்தும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் சந்தேகங்களுக்கும் மற்றும் பயன்படுத்தும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு எளிதாக தீர்வு காண முடியும்.